ஹலோ, ஹாய், வணக்கம். எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனோம். போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு, அப்படியே இன்றைக்கி சந்தைங்க, வடமதுரை சந்தைங்க. ஏதோ நமக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு, நம்ம போனால் தானே நமக்கு தேவையானதை வாங்க முடியும். வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு லீவ், ஓகேவா? அதனால் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டார். அதனால் போய் ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு காயும் வாங்கிட்டு வர போகிறோம், ஓகேவா? என்ன வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப கொஞ்சம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வருவேன். அதனால் உங்களுக்கு வீடியோ போட மாட்டேன். நான் போனதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி கிளம்பியாச்சுங்க. போயிட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புனா 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு 2 பேரும் போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கூட்டம் இல்லை தான். நான் இங்கிட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் அங்கிட்டு அவருக்கு ப்ரெஷர் சுகர் செக் பண்ணணும், எனக்கும் செக் பண்ணணும். அதனால் 2 பேரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வடமதுரையிலங்க ஒரு நல்ல ஆஸ்பத்திரி இருக்குதுங்க. அந்த பாருங்க, பிவிஎம் அந்த ஆஸ்பத்திரி பேர். சூப்பராக இருக்கும். அந்த கிளினிக்கில் பார்க்குறது நல்லா இருக்குங்க. அப்படியே வாங்கிட்டு அப்படியே சந்தையில் ஜாமான் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வருவார்னு. அவர் போய் எண்ணெய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவரை ஆளை காணோம். நான் சந்தையில் தேவையானவைகளை வாங்கி கொண்டு கருவாடு, காய், கோலப்பொடி, மெயினாக கோலப்பொடிங்க. பொங்கல் வருதுங்க இல்லையா, கோலப்பொடி தேவையில்ல, கலர் கோலப்பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கருவாடை போட்டு பாருங்கள், ஒரு கருவாடு, பச்சை வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 6 போட்டு சாட்டாவாக ஒரு கருவாடு பொரியல் செஞ்சேங்க. ஏன்னா சாப்பாடு இருந்தது காலையில் வச்சது. இது கருவாடு செஞ்சோம்னா போதும், பிணைஞ்சி சாப்பிட்ருவாரு, வேலை முடிஞ்சு நமக்கு நைட்டு வேலை தான், ஓகேவா? ஆமாம், அதனால் போய் வாங்கிட்டு வந்து நல்லா வதக்கி இது பண்ணாங்க. அது கொஞ்சம் பாருங்கள், எல்லாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும். 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன், இருந்தாலும் சுருக்குன்னு இருக்குமா கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா கவிச்சி அடிக்காமல் இருக்கும், ஓகேவா? கருவாடை நல்லா கழுவிட்டு, நெய் மீன் கருவாடுங்க, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாருங்கள், நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் சக்தி மசாலா தாங்க. அதெல்லாம் டச்சு போட்டு நல்லா வதக்கி அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் சாப்பாடை போட்டு கருவாட்டில் கிளறி கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கஞ்சியை எடுத்துக்கிட்டு இந்த கருவாடை தொட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட். நான் சின்ன பிள்ளை, எங்கள் அம்மாலாம் எனக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்கள் அம்மாலாம் எப்படி கொடுத்தாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, லைக்.